Shiva 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 Shiva. அனைவருக்கும் வாஸ்து கணேசனின் வணக்கங்கள். உடம்பு சரியில்லை, அப்படிதான் இருக்கும். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நலச்சங்க தலைவர் அனைவருக்கும், உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஸ்தா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைத்து குருமார்களும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி லட்சுமணன் பேசுன மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கும் காலபுருஷ திசைக்கும் அற்புதமா சொல்லியிருந்தாரு. அதுலயே என்னன்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு எந்த மாதிரி நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க, காலபுருஷனுக்கு வந்து எந்த மாதிரி திசைகள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த திசையில நம்ம ஒரு பலன் பார்க்கணும் அப்படின்னா, எந்த திசை என்ன லக்கணம், சரலக்கணமா சிறலக்கணமா உபய லக்கணமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ எந்த லக்கணத்தோட எந்த லக்கணம் எந்த திசா புத்தி எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினி மகம் மூலம் காலபுருஷனுக்கு ஏன் 1-5-9 கொடுத்துருக்காங்க. அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவோட நட்சத்திரம். அப்ப இந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு ஏன் முதலிடமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட முன்னோர்கள் எப்படி இந்த அஸ்வினி மக மூலத்துக்கு கேதுவை கொடுத்துருக்காங்க. அப்ப கேது அப்படின்னா ஞானம், அதனால முதல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கேது வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி மக மூலம் எந்த நட்சத்திரத்துல நம்மளோட கேது நட்சத்திரம் பயணிக்குதுன்னு பாருங்க. அந்த கிரக நட்சத்திரத்துல சாரத்துல வந்து அந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலே நமக்கு ஜோதிடம் அற்புதமா வரும். அப்போ நமக்கு வந்து ஜோதிடம் வந்து வரணும், ஆபீஸ் ரூம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் மட்டும் கையில எடுத்துக்கங்க. இந்த கேது என்ன நட்சத்திரத்துல இருக்காரு, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருந்தா முருகனோட வழிபாடு எடுத்துக்கங்க. விநாயகரோட, அதாவது பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரங்கள் இருக்குன்னா அந்த கிரகத்தோட கடவுளை எடுத்துக்கங்க. எந்த கிரக சாரத்துல இருக்காருன்னு பாருங்க. சூரியனோட நட்சத்திரங்களா சந்திரனோட நட்சத்திரங்களா எந்த நட்சத்திரத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை நீங்க வந்து எடுத்தாலே அற்புதமா வந்து நம்ம ஜோதிடம் நமக்கு அற்புதமா வரும். அதே மாதிரி ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் வந்து சொல்லிடுவாங்க. நீங்க எதை படிக்கலாம், எதை படிக்க கூடாது, எதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே போட்டு இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டு எல்லாம் ஒன்னா பேசஞ்சு ஒண்ணுமே தெரியாம போயிருவோம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியை எடுத்துக்கங்க. இப்ப பாரம்பரியத்தை எடுத்துக்கங்க, கோச்சாரத்தை எடுத்துக்கங்க. கோச்சாரம் இல்லாம ஜாதகம் சொல்லிடாதீங்க, கோச்சாரம் அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இத கோச்சாரத்தை டச் பண்ணி சொன்னாதான் இன்றைய லைவ்ல அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்க காட்டுறது வந்து கோச்சாரம். கால சக்கரத்தை பார்த்து சொல்றது, திசா புத்தியை வச்சு சொல்றது அற்புதமான விஷயம் தான். பாரம்பரியத்தை விட்டு நம்ம அந்த வெளியே அங்கேயும் போயிட்டு அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க சொல்லி எல்லாம் போட்டு குழப்பிட்டு எதுலையுமே முன்னேற முடியாம ஆபீஸும் போட முடியாம இருப்போம். சரி, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் திசை புத்தி அந்தரம் எல்லாமே பாருங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. காலபுருஷனுக்கு வந்து ஏன் வந்து ஒருத்தர் வந்து கடன்காரன் ஆகுறாரு, ஏன் கடன் அவரால் கட்ட முடியல, எதுக்காக கடன் வாங்குறாரு? கடன் தான் பிரச்சனையே. எல்லாத்துக்குமே கடன் வாங்காதவங்க யாரும் கிடையாது. அப்போ நல்ல விதமா கடன் வாங்குறாங்களா, எதுக்காக கடன் வாங்குறாங்க, அந்த கடன் எப்படி யாராருக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கடன் விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திசைக்கும் பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரிய திசை நடக்குது. அப்ப சூரிய திசைன்னு என்ன பாத்தீங்கன்னா, கால சக்கரத்துக்கு சூரிய திசை 5 கூடிய திசையா இருக்கும். அப்போ 5ஆம் இடத்த திசை, அப்ப சூரிய திசை ஒருத்தருக்கு வந்தா, ஒருத்தருக்கு சூரிய திசை நடந்தால் அல்லது சூரிய புத்தி நடந்தால், அப்ப சூரியன் 5ஆம் பாவம் வருதுங்களா. காலபுருஷனுக்கு 5 அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு குழந்தை பாக்கியம். அந்த காலகட்டத்தில் சூரிய திசை நடக்குது, ஒருத்தர் குழந்தை பாக்கியம்னு வந்தாருன்னா குழந்தை கட்டாயமா கிடைச்சுன்னு சொல்லுங்க. ஆமா சார், கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் சார். குழந்தை பாக்கியம் யாருக்குங்க சார்? குழந்தை கல்யாணம் ஆனவங்களுக்கு, ஓகேங்களா? அப்போ
அதே சமயம் திருமணத்துக்கு வந்தாங்கன்னா சூரிய திசையில திருமணம் ஆகாதுன்னு சொல்லுங்க. எப்படிங்க? 7ல போய் அவர் நீசமா போறாரு. சரிங்களா? அதே மாதிரி தொழில கேட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து உச்சமா போறாரு. உத்தியோகத்துக்கு ஒருத்தர் கேட்கணும் வரான்னு வச்சுங்களேன். அப்ப சூரிய திசையில எப்படி பிரிச்சு சொல்லணும்? நீங்க திசை புத்தி அந்தரம் எல்லாத்தையும் பாத்துக்குங்க. ஆனா சூரிய திசைன்னு வந்தா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் நீங்க கையில வச்சுக்கணும். இது எந்த பாருங்க, எந்த ஜாதகத்துல எந்த கிரகமும் நான் போடல. அப்ப சூரியன் எங்கெங்க சம்பந்தப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி சூரிய திசையில வந்து நீசமா போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேச லக்னக்காரங்களுக்கு சூரியன் வந்து சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு 2க்கும் 7 சுக்கிரன் சாரத்துலதான் நீசமா போறாரு. 2க்கு 7 சுக்கிரன் சாரம் பரணி 3ஆம் பாதத்துல பாத்தீங்கன்னா நீசமா போவார். அப்ப பரணி 3ஆம் பாதம் எங்க வருது? சூரியனுக்கு அம்சத்துல 3ஆம் பாதத்துல சூரியன் நீசமா போறாருங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த அடிப்படையில எப்படி ஏன் சொந்தத்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஓரளவு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சந்திர திசை வருதுன்னு வச்சுக்கீங்களேன். சந்திர திசை காலபுருஷனுக்கு எத்தனாவது திசை? 4வது திசை. அப்ப 4வது திசை எங்க போய் நீசமா போறாரு? தன் 8ல போய் நீசமா போறாரு. அப்போ சந்திர திசை வந்தா தாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப அங்க வந்து யார் உச்சமா போறா? சந்திரன் வீட்டுல குரு உச்சமா போறாரு. வீடு கட்ட சொல்லுங்க. சரியா? வீடு கட்டலாம். தாய்க்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கு 6, 8 குரு திசை வந்தா அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்ப சந்திர திசை வந்தா என்ன நடக்கும்? ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் கேட்டு வரார். தொழிலுக்கு வந்து 3 நட்சத்திரங்களை மட்டும் குறிச்சு கொடுங்க, அற்புதமா இருக்கும். தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரங்கள் என்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரம். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 10ல வந்து உச்சமா போறார். அப்போ அந்த 3 நட்சத்திரங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தொழில் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே குருவோட நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி அந்த நட்சத்திரத்துல நீங்க வந்து குறிச்சு கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல குரு நீசமா போறார். அதனால வந்து குருவோட நட்சத்திரங்கள்ல தொழிலுக்கு குறிச்சு கொடுக்காதீங்க. அப்ப ஒரு புதுசா வேலை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த 3 நட்சத்திரங்களும் குருவோட நட்சத்திரம். குரு திசை ஒருத்தர் நடக்க வச்சீங்களா கட்டாயமா வேலை இல்லாம இழந்துதான் இருக்கணும். குரு திசையில வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வருஷமா அவருக்கு தொழில கரெக்டா இருக்காரு. 10ல் ஒரு பாவி வந்தாலே வேலையை தொலைச்சிருவான்னு சொல்றாங்க. இப்ப சிம்ம லக்னக்காரங்க 10ல குரு இருக்காரா? அப்ப அவங்க வேலை இல்லாம தடுமாறத்துல இருக்காங்களா? வேலை இருக்கும், ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும். இப்ப கோச்சாரத்தில் நான் சொன்னது. சரிங்களா? அது மாதிரி குரு வந்து 10ல நீசமா போறாரு. அதனால குருவோட நட்சத்திரங்கள்ல வந்து நீங்க வந்து எழுதி கொடுக்காதீங்க. ஜோசியர்களுக்கு சொல்றேன். 9 திசைக்கு சொல்லிட்டுமா? சரி. செவ்வாய் திசை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? சூரிய திசைக்கு வந்து 1, 5, 7. இப்ப இந்த 3 பாவத்தையும் நம்ம வந்து சூரிய திசையில முக்கியமா பாத்துக்கணும். 5ஆம் பாவம்னா குழந்தை பிறக்கும் சொல்லலாம். 7ஆம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை வந்து அவங்களுக்கு நடக்கும் சொல்லலாம். மேசத்துல வந்து அவர் உச்சமா போறனால அவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? இந்த மாதிரி சூரிய திசையில கவனமா பார்த்து சொல்லணும். அடுத்து சந்திர திசையில என்ன பாத்தீங்கன்னா சந்திரன் எங்க உச்சமா போற? அப்படி ரிஷபத்துல உச்சமா போற. அப்படி ரிஷபத்துல என்ன பாத்தீங்கன்னா காலபுருஷன் 2ல உச்சமா வராரு. பொருள் வந்து அதிகமா சம்பாதிப்பாங்க. சந்திர திசையில பொருள் அதிகமா சம்பாதிப்பாங்க. மன நிறைவு இருக்காதானா? சரிங்களா? பொருள் நிறைய சம்பாதிப்பாங்க. எங்க போய் நீசமா போறாரு? மேச லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 8ல போய் நீசமா போறாரு. அப்போ அந்த காலகட்டத்துல பொன் பொருள் கொடுத்தாலும் அவமானத்தையும் கொடுத்துருவாங்க. அப்போ அவமானத்தை சந்திர திசையில கட்டாயமா ஏற்படும். அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் இந்த பாத்தீங்கன்னா இங்க வந்து சந்திரன் வந்து சந்திர திசை இருக்கும்போது தாய்க்கும் தந்தைக்கும் பிரிவினை ஏற்படும். அந்த காலகட்டத்துல தாய்க்கும் தந்தைக்கும் பிரிவினை ஏற்படும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திர திசையில சந்திச்சே ஆகணும். அப்ப சந்திர திசை ஒருத்தர் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திசையே வந்து அவர் ஜாதகத்துல எப்படி இருக்கோம் பாத்துங்க. சந்திர திசைன்னு வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வரும், சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்ம கொடுக்கலாம் சந்திர திசையில. ஆமாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் திசையில என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 10ல வந்து உச்சமா போறாரு, 1 8 குடையரா போறாரு, 4ல நீசமா போறாரு. செவ்வாய் திசை. செவ்வாய் திசை என்ன பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 4ல வந்து உச்சமா போறனால வீடு கட்டக்கூடாது. நீசமா போறாருங்க, 4ல நீசமா போறாரு, வீடு கட்டக்கூடாது. சரிங்களா? வாகனம் வாங்கக்கூடாது. செவ்வாய் திசை அந்த திசையில வந்து அவருக்கு விபத்து ஏற்படும். அந்த காலகட்டத்துல செவ்வாய் திசையில வந்து வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, பாதையில் நிக்கிறதெல்லாம் இதுதான் நடக்கும். சரிங்களா? இப்போ அதே குரு இந்த செவ்வாய் இங்க எங்க உச்சமா போறாரு, தொழில் ஆரம்பிக்கணும் கேட்டா குறிச்சு கொடுத்துருங்க. தொழில் ஆரம்பிக்கலாம். செவ்வாய் திசையில புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், வீடு ஆரம்பிக்க கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இந்த காலகட்டம் இதுல ஓடும். அதே சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசையிலும் பாத்தீங்கன்னா 1 8 குடையரா வராரு. அப்ப வம்பு வழக்கு, ஜாதகனுக்கே வம்பு வழக்கு கட்டாயமா நடக்கும். செவ்வாய் திசையில போலீஸ் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி ஆகும். செவ்வாய் திசையில அந்த மாதிரி கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க ஜாதகத்துல இருக்க அமைப்பு பாத்துங்க. இது வந்து காலபுருஷனுக்கு ஒவ்வொரு திசைக்கும் இது கட்டாயம் நடக்கும். அது எப்ப நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் திசை புத்தி. திசை புத்திங்கிறது திசை இந்த திசையில நடக்கும். அப்ப எந்த காலகட்டம் நடக்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். சரிங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் திசை. இந்த காலபுருஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவரோட திசை. இந்த 3ஆம் இடத்து திசையும் 6ஆம் இடத்துக்கு ஒருத்தருக்கு திசை நடக்க அப்படி பாத்தீங்கன்னா 12ல போய் நீசமா போறாருங்களா. அப்போ 3 6 12 எதுக்காக வந்து அவர் செலவு பண்ண போறார், எப்படி நடக்க போறார் அப்படி பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சகோதரம், 6ஆம் இடம் கடன், 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டலு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் இவருக்கு நடக்க கூடாது அப்படின்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா கடன்காரன் ஆயிரணும். புதன் திசை 17 வருஷம் ஒரு கடன்காரனா இருக்கணும். ஏதோ ஒரு டீவ் போட்டு எதுலயோ ஒண்ணு ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னு அப்படின்னா சகோதரனுக்கு செலவு செஞ்சே ஆகணும். சகோதரனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ புதனோட திசையில வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா கடன்காரன் ஆகணும். இல்லன்னா ஆயிருங்க. இல்லன்னா உங்களுக்கு வம்பு வழக்குல கொண்டு போய் விட்டுரும். 12ஆம் இடம் போலீஸ் ஸ்டேஷனுங்க. அப்ப அங்க நீசமா போறாரா, அங்க கொண்டு போய் உங்களை சேர்த்துடுவார். அங்க போகக்கூடாது அப்படின்னா நீங்க ஒண்ணு தம்பிக்கு செலவு பண்ணுங்க, இல்லையா நீங்க கடன்காரன் ஆயிருங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க. புதன்னா நிலங்களா, விவசாய நிலமா, ஏதோ ஒரு வாங்கி போடுங்க, கடன்காரன் ஆயிரணும். டிவி கட்டிக்கிட்டு இருங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா படிப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்பு, உத்தியோகம், 6ஆம் இடம் உத்தியோகம் வந்துடும். அப்ப கவர்மெண்ட் வேலைக்கும் புதன் திசையில எழுதி போட கட்டாயம் கிடைச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலபுருஷனுக்கு 3 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் கட்டாயம் இந்த சொந்த தொழில் செய்யறதுனால செஞ்சுக்கலாம். ஆனா மொத்தத்தில் கடன்காரனா இருக்கணும், இல்லைன்னா கடன்காரன் ஆக்கிரும். அடுத்ததாவது குரு திசை. குரு திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9 12. இந்த 9 கூடிய 9 என்ன பாக்கியம். அப்போ இந்த காலகட்டத்துல குரு திசைன்னு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும், ஆனா வேலை கிடைக்காது. குரு திசை 16 வருஷமும் பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை கிடைக்காது. வேலை இருக்கும், சொந்த தொழில் ஆரம்பிக்க கூடாது. குரு திசை சொந்த தொழில் ஆரம்பிக்கூடாது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானமா போகுது. அவர் எதுல கொண்டு போய் போட்டா மீனங்கிறது என்ன பாத்தீங்கன்னா முழுங்கிரும். நீங்க எவ்வளவு பண்ணி வச்சாலும் எதுக்காக கடன் வாங்குறான், என்ன பண்றானே அவனுக்கே தெரியாது. சரிங்களா? 12ஆம் இடம் விரயஸ்தானம், எதுக்காக கடன் வாங்குறான் அப்படிங்கிறதே தெரியாது. மொத்தத்துல அவங்க கடன்காரன் ஆயிடும். அப்ப இந்த குரு திசை பாக்கிய ஸ்தானத்தை இயக்கம் பண்ணிக்கணும். தந்தைக்கு வந்து அயன சயனம் சுகம் மட்டும் நல்லா இருக்கும். 16 வருஷம் அயன சயனம் மட்டும் நல்லா இருக்கும். சம்பாதிக்கிறானோ இல்லையா அந்த சுகம் மட்டும் அவனுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு திசை அப்படி இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல இங்க குரு உச்சமா போறாரா, இப்பதான் அவனுக்கு வீடு கட்ட சொல்லணும். வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன்காரன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிடும். இந்த குரு திசை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வீடு கட்ட சொல்லுங்க. வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிரும். அவங்க விற்கணும் அவசியமே கிடையாது. அடுத்து சுக்கிர திசை. சுக்கிர திசை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு, இந்த மேச லக்னத்து காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு பார்க்கக்கூடிய 2 7. சுக்கிர திசையில திருமணம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு இது திசை என்ன சுக்கிர திசை. சுக்கிர எங்க நீசமா வர்றாரு, ஒரு பெண்ணால ஒண்ணு கடன்காரன் ஆகணும்.
சுக்கிர திசை வந்து எல்லாத்துக்குமே நமக்கு கொடுத்துடாது. சரிங்களா? இந்த சுக்கிர திசையில என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நீசமா போறாரு? கன்னியில நீசமா போறாரு. அப்போ கன்னினா பெண்ணு, பெண்ணால அவ பெயர் ஏற்படும். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணால அவ பெயர் ஏற்படும். ரெண்டாவது வந்து பெண்ணால உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படலாம். இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்னம் பாத்தீங்கன்னா 10ல சுக்கிரன் நீசமா போறாரு. இந்த சுக்கிர திசை சம்பந்தப்பட்டு வந்துருச்சு அப்படின்னா கெட்ட பேர் அவமானம் வந்து வாங்கிடுவாங்க பெண்ணால. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை திருமணம் கல்யாணம் ஆகணும்னா கடன் வாங்கி தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணால கல்யாணம் நடக்கணும்னா கடன்காரன் ஆகணும். சரி, ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலபுருஷனு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6ஆம் இடம் நோயே வருதா? சுக்கிரன் நோயா? சுக்கிரனுக்கு என்ன உறுப்பா வரும்? அந்த உறுப்புல நோய் வந்துடும். சரிங்களா? எப்படியும் அந்த சுக்கிர திசை 20 வருஷத்துல பிறப்பு உறுப்புல வந்து நோய் வந்துடும். அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சுக்கிர திசை நடக்கும்போது. சரிங்களா? அடுத்து நம்ம சனி திசை. சனி திசை என்ன பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 1ல நீசமாகறாரு, 7ல உச்சமாகறாரு, 11 10 11. இந்த காலகட்டத்துல தொழில் நல்லா இருக்கும். சனி திசையில தொழில் நல்லா இருக்கும், பணவரவு சூப்பரா இருக்கும், திருமணம் கை கூடும். ஆனா அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்குவான் சனி திசையில. ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது எந்த வயசா இருந்தாலும் சரி, சனி இங்கதானே உச்சமாகறாரு. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா சுக்கிரன் வந்து எடுத்துக்க தேவையில்லை, சனிதான் ரொம்ப முக்கியம். சனி நல்லா இருந்தாரு அப்படின்னா, சனிக்கு 7ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். சனிக்கு 7 கிரகம் இருந்தாதான் அவனுக்கு லேட் மேரேஜ். சரிங்களா? அது பாவியா சுபரா அசுபரான்னு அதை நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா சனி பகவான் பாத்துக்கலாம், தொழில் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல உச்சமாகறதுனால தொழில் நல்லா இருக்கும். மேசத்துல போய் காலபுருஷன் 1ல போய் நீசமா போறனால தனக்கு தானே ஆப்பு வச்சுக்குவாரு சனி திசையில. ஏன் அப்படின்னா நேர்மையா இருக்கணும். சனி திசை 19 வருஷமும் நேர்மையா இருக்கணும். கொஞ்சம் பிசிறு தட்டினாரு அப்படின்னா அவருக்கு பிசிறு தட்டிடும். இது வந்து சனி பகவானோட திசை. அப்ப காலபுருஷனுக்கு 7 கிரகங்களோட விஷயங்கள் வந்து திசை பத்தி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ராகு கேதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க விஷயத்த. அது நிழல் கிரகங்கள் தானே, அவங்களுக்கு வீடு தெரியல. சரிங்களா? ஜோசியர் ஆராய்ச்சி பண்ணுங்க, எங்க உச்சமாறாரு எங்க நீச்சமாறாரு பார்த்து எடுங்க. நிழல் கிரகங்களுக்கு வந்து சார் 2ஆம் இடத்துல என்ன சார் கொடுத்துருக்காங்க? வாய்ங்க ஒரு பாவம் கொடுத்துருக்காங்களா? 2ஆம் வீட்டுல வாய் உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா வாய் கொடுத்துருக்காங்க 2ஆம் பாவத்துல. இங்க 8ஆம் வீட்டுல என்ன கொடுத்துருக்காங்க? மோசம் போற இடம். அப்ப வாயினா எது திங்கிறது என்னன்னா ராகு. ராகு இங்க உச்சம். சரிங்களா? இங்க வந்து நீசம். சரிங்களா? அப்ப 2ஆம் இடத்துல ராகு வந்து உச்சம், இங்க நீசம். இந்த கான்செப்ட நீங்க அப்படியே வச்சுக்குவாங்க. காலபுருஷனுக்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வாய்ங்கிறது ராகு, கேதுங்கிறது மோசம் போற இடம். ஓகேங்களா? அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்கா கடன் இல்லாம இருக்காங்க? பெரிய டாடா கம்பெனி எல்லாரும் கடன் இல்லாம ஓடிட்டு வண்டி, எல்லாரும் கடன்ல தான் இருக்கிறாங்க. ஏன் கடன்? எதுக்காக கடன் வாங்குறாங்க? சரிங்களா? புரியலீங்க. அதாவதுங்க மூல நட்சத்திரத்துல எந்த கடவுள் பிறந்திருக்காரு பாருங்க. ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரா? அவரை நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா? கேது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கு? விநாயகர் எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தலை வேறு முண்டம் வேறு அப்படி இருக்கிற கிரகம் எல்லாமே கேது பகவான் தான். தலை வேறு உடம்பு வேறு. ஆமா, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வராகி எடுத்துக்கங்க, இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் எடுத்துக்கங்க, நரசிம்மர் எடுத்துக்கங்க. இது எல்லாமே கேது பகவானோட அம்சம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் சக்தி அதிகமா இருக்கும். அந்த கேதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையை பிடிச்சால்தான் நம்ம வந்து ஜோதிடர்ல வந்து ஒரு ஆபீஸ் ரூம் போட்டு உட்கார முடியும். இல்லைன்னா கேது பகவான் தொடாம யாராலையும் வந்து ஆபீஸ் ரூம் போட்டு உட்கார முடியாது. இது ஒரு சின்ன விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி சார், இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் யாருக்கு இல்ல அப்படின்னா எதுக்காக வாங்குறாங்க? கடன் பாவம் எத்தனாம் பாவம் சார்? 6ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 6. அப்ப ஏன் இந்த புதன் திசை வந்தாலும் அப்ப அதாவது காலபுருஷனுக்கு 6 கூடியவன் புதனா போறாரு. புதன் திசையில ஏன் கடன் வாங்குறாங்க? என்ன காரணத்துக்கு வாங்குறாங்க? யாரு கட்ட முடியும், யாரு கட்ட முடியாது?
சரிங்களா? உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னம் பாருங்க, இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி கடன் வாங்கக்கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6 8 வந்துருங்க. இதெல்லாம் வருதுங்களா? காலபுருஷனுக்கு என்ன சார் எதுவுமே எழுதல? சரி, மிதுன லக்னமோ ராசியோ அவங்க வந்து கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாங்கன்னா கட்ட முடியாது. காலபுருஷனுக்கு மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீடு காலபுருஷனோட 8ஆம் வீடா வரனால கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அவங்களால கட்ட முடியாது. சரிங்களா? என்ன சார் இது விதி சார் இது. சரிங்களா? காலபுருஷனுக்கு மிதுனமோ மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் 6ஆம் இடம் பாருங்க செவ்வாய் வீடா வரும், காலபுருஷனுக்கு 8ஆ வரும். இவங்களாம் கடன் வாங்கிட்டாங்கன்னா கடன் கட்டவே முடியாது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கணும். கடன் பெருகிக்கிட்டே போவோம். இவங்க தான் அவமானம் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது இதுதான். சரிங்களா? சரி, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க முழுசா வந்து திருவாதிரை இயங்குது சார். திருவாதிரை என்ன பண்ணும்? திருவாதிரை புள்ளியில பிறந்தவன் கடன் வாங்கியே ஆகணும். அங்க பெருசு பண்ணிடும். அதனால இந்த திருவாதிரை எந்த ராசியா இருக்கும், இந்த லக்னமா இருக்கட்டும், நட்சத்திரம் எதானா இருக்கட்டும், கடன் வாங்கினாங்கன்னா கடன் கட்ட முடியாது. மிருகசீரிசம் அங்க அதே மாதிரிதான், 1க்கு 8 கூடிய மிருகசீரிசம். சரிங்களா? அதே மாதிரி புதன் இந்த குரு எடுத்துங்க பாதகாதிபதி, எந்த நட்சத்திர சாரம் வாங்கி புள்ளி வாங்கி இருந்தாலும் கடன்காரனா தான் இருக்கணும். சரி, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கடனை வந்து ஒருத்தருக்கு கடன் எப்படி ஏற்படும்? 6ஆம் பாவத்தினால ஏற்படுது. அது எங்க இருந்தா ஏற்படும், எப்படி ஏற்படும்? கடன் 6 கூடிய பாவகம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு, லக்னத்துல இருக்காரு வச்சுங்களேன், 6ஆம் பாவ அதிபதி லக்னத்துல இருந்தா தன்னோட சுய கௌரவத்துக்காகவும் சுய மதிப்பிற்காகவும் இல்ல தன்னோட செலவுக்காகவும் கடன் வாங்குவான். சரிங்களா? அடுத்து 2ஆம் வீட்டுல புத பகவான் இருக்கிறார், 6 கூடிய 2ல இருந்தா எதுக்காக கடன் வாங்குவான்? தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட சேவைக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிட்டு இருப்பான். 3ஆம் பாவத்துல இருக்கிறான்னு வச்சுங்களேன், 3ஆம் பாவத்துல 6 கூடிய 3ல இருந்தா தன்னோட சகோதரருக்காக கடன் வாங்கி ஆகணும். புதன் வந்து 6ஆம் பாவ அதிபதி 3ல இருந்தா தன்னோட சகோதரனுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணணும். 4ஆம் பாவத்துல இருந்தா தாய்க்கு, வீடுக்கு, வண்டிக்கு இது மாதிரி கடன் வாங்கி கடன்காரன் ஆகணும். 5ஆம் பாவத்துல இருந்தா தன்னோட குழந்தைகளுக்காகவும் பூர்வீக சொத்துக்காகவும் கடன் வாங்கி கடன்காரன் ஆயிடணும். அது 6ஆம் பாவம் தன்னோட நோய் அவனுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், நோய்க்காக கடன் வாங்கி கடன் கட்ட முடியாது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் மனைவி வந்த பிறகு மனைவி வர காலகட்டத்துல கடன் வாங்கி அவன் கடன்காரன் ஆகணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம், இது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அதாவது லாட்டரி சீட்டு தன்னோட அபிலாஷங்கள் ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, லாட்டரி சீட் வாங்குறது, இன்னைக்கு விழுவோம் நாளைக்கு ஒன்று புதையிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் பாவத்துக்கு ஆசைப்பட்டு கடன்காரன் ஆயிடுவான். அடுத்து 9ஆம் பாவம் தன்னோட தந்தைக்கும் கோயில்களுக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஆன்மீக சுற்றுலாவுக்கு கடன்காரன் ஆயிடுவான். 10ஆம் பாவம் தொழிலுக்காக கடன்காரன் ஆயிடுவான். 11ஆம் பாவம் தன்னோட மூத்த சகோதரனும் இருந்தாலும் சரி அல்லது தன்னோட அபிலாஷைக்காகவும் சரி நண்பர்களுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிறவன் இவன் தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து புத பகவான் இருந்தாருன்னா எதுக்கு கடன் வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. இதுதான் பெரிய விஷயம். அதாவது இதுக்கு பாதகாதிபதி இங்க நேசமா போறாரு, எதுக்கு கடன் வாங்குவான், அது எதுக்கு கடன் வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ இந்த 12 லக்கணக்காரங்க எதனால எந்த பாவகத்தினால கடன்காரன் ஆறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்துக்குவோம். இந்த கடன் வாங்கிட்டா அது எப்படி அடைக்கிறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சாகும்ல. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் பாவ அதிபதி எங்க இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு மேச ராசி, நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி, இந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மேச ராசியில அதாவது நெருப்பு ராசியில தத்துவத்துல இருந்தா என்ன பிரச்சனை, நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி. அப்ப இந்த நீர் ராசியில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு ராசியில இருந்தா அவருக்கு நோய் இருக்கும், நோயினால அவர் கடன்காரன் ஆயிடுவார். சரிங்களா? இது என்னன்னா நில ராசியில இருந்தா உழைப்புனாலே கடன்காரன் ஆயிடுவார். அடுத்தது காற்று ராசியில இருந்தார் பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி இதனாலே அவர் கடன்காரன் ஆயிடுவார். அடுத்து நீர் ராசியில இருந்தா அவருக்கு
கடன்காரன் தான். நீர் ராசினா அவர் கடன் அவரால் கட்ட முடியாது, கடன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீர் ராசிகள் எங்க இருந்தாலும் அவரு நீர் ராசி தத்துவத்தை எடுத்துக்கணும். தண்ணி எப்படி பெருகிட்டே வருதோ அது மாதிரி கடன் அவர் பெருகிட்டே வரும். அப்போ இந்த எதனால பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுது, இந்த கடனை வந்து அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 6 கூடையவனுக்கு தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு 12ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதுக்கு தீர்வு 12ஆம் வீடு. அப்ப ஏன் 12ஆம் வீட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வீட்டுக்கு தீர்வு 12ஆம் வீடு கொடுத்துருக்காங்க. இப்ப 1, 5, 9 இந்த 1, 5, 9 என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இது எல்லாமே நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு தத்துவத்துல அவங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆயிரும். நெருப்பு தத்துவம் சார்ந்த கோயில்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு போயிட்டா சொல்லுங்க, தீபம் போட சொல்லுங்க, நெய் தீபம் போட சொல்லுங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திர நாள்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இதுல என்ன நட்சத்திரம் இருக்கு, சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இங்க சூரியன் நட்சத்திரம் உத்திரம். இதுல என்ன நட்சத்திரம் உத்திராடம். அப்போ இது என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமோ அல்லது உத்திராட நட்சத்திரமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரமோ வரக்கூடிய நாட்கள்ல அவங்க போய் கிரிவலம் சுத்திட்டு வந்தாலும் அந்த மலையை சுத்திட்டு வந்தாலும் கடன் பிரச்சனை தீரும். சரிங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தீர்வுக்கு இவங்களுக்கு ஓகே. இந்த ரிஷப லக்னம், கன்னி, மகரம் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்து எழுதுனது யாரு, பிரம்மா. என்னைக்காவது நம்ம காலையில எழுந்துச்சு பிரம்மா எனக்கு தலையெழுத்து நீ நல்ல தலையெழுத்தா எழுதி இருக்கிற, உனக்கு நல்லது டெய்லி வணக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறோமா? ஏன்னா என் தலையெழுத்து என்ன தலையெழுத்து அமைஞ்சதால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு திட்டிட்டு தான் இருக்கும். காத்தல் யாரு, காத்தல் அழிக்கிறது சிவன். அப்ப வந்து கடைசியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுடுகாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனோட சிலை தான் இருக்கு. எங்க பெருமாள் சிலை பார்த்திருக்கீங்களா? சுடுகாட்டுல சிவன் சிலை தான் இருக்கும். அப்போ அழிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட போய் நம்ம எதையும் கேட்க முடியாது. அவருக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் பாதுகாப்பா காத்தல் யார் பண்ணிட்டு இருக்கிறா, பெருமாள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். ஏன் வந்து நம்ம திருப்பதியில வந்து பெருமாள் கோயில் பார்த்துட்டு வந்துட்டா கடன் பிரச்சனை வரும், தீரும். இப்ப என்னன்னு பாருங்க, ரிஷப லக்னத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு, சந்திரனோட நட்சத்திரம் என்ன, ரோகிணி. இதுல அஸ்தம், இதுல திருவோணம். அப்ப இந்த 3 நட்சத்திர நாள்ல பெருமாளுக்கு கிரிவலம் சுத்த சொல்லுங்க, கடன் பிரச்சனை தீரும். என்ன நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சரிங்களா? 2, 6, 10 2, 6, 10 பொருளாதாரம் அங்கதான் இருக்குது. இப்ப 2, 6, 10 வரக்கூடிய ரோகிணி சந்திரனோட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள்ல முழு நட்சத்திரங்கள் தானே இருக்கு. அதனால அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சிறப்பா இருக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று ராசிகள். காற்று ராசி என்ன ராசி, மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளுக்கும் முழு நட்சத்திரங்கள் என்ன இருக்கு, அதுல திருவாதிரை, சுவாதி, சதயம் முழு நட்சத்திரங்கள். அது 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை, பாம்புக்கு எந்தெந்த சாமிக்கு பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கோ அந்த தெய்வத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க, சரியாகும் கடன் பிரச்சனை. சரிங்களா? 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று ராசி. அந்த கோயிலுக்கு மணி வாங்கி கொடுக்கலாம். என்ன வாங்கி கொடுக்கலாம், மணி வாங்கி கொடுக்கலாம். அல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பிராணி புகையா போயிடும், காத்தா போயிடும். அடுத்து ஊதுபத்தி, இதெல்லாம் நிறைய ஸ்பான்சர் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களோட கடன் பிரச்சனை தீரும். சரிங்களா? நிறைய இருக்குது, டைம் இல்லாதனால சின்ன சின்ன முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நீர் ராசி. நீர் ராசி என்ன, என்னென்ன ராசி முத, கடகராசி, காரகம், விருச்சிகம், மீனம். இதுல 3 பாத்தீங்கன்னா முழு நட்சத்திரம் ஆயிலுமே இருக்கும்,
பூசமும் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி கேட்டை இருக்கும், அனுசமும் இருக்கும். இதுல நடு நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கலாம். நடு நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. பெருமாளுக்கு தான் நம்ம 3 நட்சத்திரம் சொல்லி கொடுத்துடுமே. புதனோட நட்சத்திரங்கள் தேவையில்லை, சரிங்களா? புதனோட நட்சத்திரங்கள் வந்து நீர் ராசியில ஒண்ணு நீசமா போயிடும், சரிங்களா? இப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து எங்கேயும் நீசமா போகாது. சனியோட நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திராடதி, இந்த 3 நட்சத்திர நாள்ல அது சனிக்கிழமையா வரும். அவங்க வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கருப்பனாரையும் ஐயப்பனையும் காவல் தெய்வங்களை எல்லா தெய்வத்தும் வந்து அபிஷேகம் பண்றதுக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அபிஷேகம்னா நீர் ராசி, அபிஷேகம் பண்றதுக்கு ஊத்தி குழு போட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும், சரிங்க? கடன் ஏன் வருது, எப்படி அடைக்கணும், எந்த மாதிரி எல்லாம் தீர்வு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நலச்சங்க தலைவர் அனைவருக்கும், இதுவரை கேட்ட ஜோதிடர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.